இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 89,490 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.89% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் அதிகமான ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிவாக இருக்குது. ஆகவே இந்த தரவுகளை ஃபுல்லாக பார்ப்போம். 2வது இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதிமுக. 88,399 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.33% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி 13,328 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.83% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க. 4வது இடத்துல பார்க்கணுன்னா நோட்டா, எந்த கட்சிக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லாதவங்க நோட்டாவுக்கு பதிவு செய்திருக்காங்க. 1,337 பேர் 0.69% பேர் நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா அதிமுகவோட திமுக 1,091 ஓட்டு மட்டும் தான் குறைஞ்ச ஓட்டில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். இதில் எல்லாமே நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து வாங்கின ஓட்டு. நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தனிச்சின்ன 13,328 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பதிவான வாக்குகள் நம்ம பார்க்கணுன்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அந்த நேரத்தில் 1,95,021 ஓட்டு பதிவாயிருக்கு. 81.46% ஓட்டு பதிவாயிருக்கு. அந்த நேரத்தில் ஓட்டு போட தகுதியானவங்க 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 2,39,415 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,95,021 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகளில் இருந்தால் அதிக ஓட்டை கைப்பற்றி இருக்காங்க. யாருடைய கட்சி ஓட்டு அவங்க இங்கே போகுது, பட் அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படி நிரூபிக்க இருக்காங்கன்ட்டு நம்ம ஒரு நாட்களில் தான் பார்க்க இருக்கிறோம். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.